ஐயா, சிரிப்புல பல வகை உண்டு. அம்மா அப்பாவை பார்த்து சிரிச்சாங்கன்னா அன்னைக்கு சம்பள நாளுன்னு அர்த்தம். அப்பா அம்மாவை பார்த்து சிரிச்சாருன்னா அவர் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு போலீஸ்காரர் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று நம்மட்டு சிரிப்பு சிரிச்சா மாமூல் கேக்குறாருன்னு அர்த்தம். டாஸ்மார்க்னு அடிச்சது டாஸ்மார்க், நீ வாங்கினது பாஸ்மார்க். எடுத்த எடுப்புல பாஸ்மார்க் வாங்குற. சரி, மாமூலா தான் பேச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா மாமூலை பத்தி பேசுற. ஒரு அரசியல்வாதி மக்களை பார்த்து திடீர்னு சிரிச்சா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஆனா இனிமையான உன்னதமான புனிதமான சிரிப்பு தான் எங்க குழந்தைகளுடைய சிரிப்பு. ஐயா, அண்ணா சொன்னாரு எதிர்கால இந்தியா வகுப்பறையில் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு? புத்தகங்களை சமர்த்தாயீர்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். இப்படிதான் சார் இன்னைக்கு எங்க நிலைமை இருக்கு. எடுத்துக்காட்டா எங்க கிளாஸ் ரூமே எடுத்துக்கோமே. எங்க கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் பீரியட் ஹிஸ்டரி பீரியட் சார். அந்த சார் ஒரு பிளேடுலயும் பிளேடு, அப்படியேப்பட்ட பிளேடு. அந்த வாத்தியார்ட்ட இருந்து அடுத்த கிளாஸ் போயிட்டீல்ல? போயிட்டேன் சார். ஏன்னா அவர் பிளேடுன்னு சொல்ற, நீ மாட்டுக்கு அவர் கோச்சுப்பாரு. ஒரு நாள் இப்படிதான் சார் எங்க கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாரு. வந்து எங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு பையனை எழுப்பி புத்தகத்தை கொடுத்து படிடான்னாரு. அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு எழுதிருந்துச்சு சார். அந்த பையன் படிச்சான், ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு படிச்சான் சார். அதாவது ஆரியர்கள் என்பதை அவன் ஆசிரியர்கள் அப்படின்னு அடிக்கிறான். ஓகே. உடனே எங்க வாத்தியார் சொன்னாரு, டேய் நல்லா படி அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் படிச்சான், ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு படிச்சான் சார். உடனே எங்க வாத்தியாருக்கு வந்துருச்சு, ஏய் நல்லா படின்றல, நல்லா படி அப்படின்னாரு சார். உடனே அந்த பையன் மறுபடியும் அதே தான் படிச்சான். எங்க வாத்தியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வந்து கோவம் வந்தனே, ஏய் எடி தோலையெல்லாம் உரிச்சுப்படும் உரிச்சு, அது என்னடா எழுதிருக்கு? ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னா எழுதிருக்கு. நீ என்னடா ஆசிரியர்கள் சொல்றேன்னு அந்த வாத்தியார் கேட்டார் சார். உடனே அந்த பையன் சொன்னா, சார் என்னைக்குதான் நீங்க எங்களை மாதிரி குழந்தைங்களா மதிச்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் நாய பேய குரங்க குட்டிய சனியன இப்படி திட்டதால தான் சார் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பையன் படிக்கலன்னா உடனே மாடு மேய்க்க போ அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே. உடனே அந்த வாத்தியார் கோவம் வந்துருச்சு சார். கோவம் வந்து அந்த பையனை அந்த குச்சியாலே அடிக்க போனாரு சார். அடிக்க போனோடனே அந்த பையன் அந்த குச்சியினுடைய முனையை பிடிச்சிக்கிட்டான். உடனே எங்க ஆசிரியர் கேட்டாரு, குச்சின் முனையை பிடித்திருக்கும் முட்டாளே அப்படின்னு சொன்னாரு சார். உடனே இந்த பையன் புத்திசாலித்தனமா ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன தெரியுங்களா சார்? அந்த முனையா இந்த முனையா அப்படின்னு கேட்டார் சார். இன்னைக்கு இப்படிதான் சார் இருக்கு எங்க நிலைமை. சரி, படிக்கிற குழந்தைங்களுடைய நிலைமை தான் இப்படி இருக்குன்னு படிக்காத ஏழை குழந்தைகளுக்கு போனா அவங்களுடைய குடும்பம் வாய்விட்டே சொல்ல முடியல சார். என்ன தெரியுங்களா நடக்குது? அவங்க பெத்தவங்க அந்த குழந்தைய பெத்தெடுத்து ஏழ்மையுடைய காரணமாக அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலயே பொதி சுமக்க விடுறாங்க. இப்படிதான் ஒரு பையன் சொன்னா, அப்பா நீ என்ன பண்றன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் பீடி சுத்துறேன். ஏன்னா எங்க பெத்தவங்க ஊரை சுத்துறதால நான் பீடி சுத்துறேன்னு சொல்றேன் சார். இப்படி பல கொடுமைகள் எங்களுக்கு நேர்ந்துட்டு வந்தாலும் இந்த காலத்துல ஒரு கவிஞன் எங்களை பத்தியும் எங்களை புகழ பத்தியும் அழகா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்னன்னு தெரியுங்களா? அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆலை கடத்தி போகும் உன் கண்ணு குழியில் சிரிப்பே, விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி பொம்மனி மம்மனி விம்மினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கும் தெரியவில்லை. அப்படியேப்பட்ட அருமையா பண்ணு. தேங்க்யூ சார். இப்படி வெள்ள செழிப்பும் கள்ள கபடமற்ற மனசும் பெற்ற குழந்தைகள் தான் எல்லா நாளோட இனிய நாள். ஆமா, என்னமோ பொதுவாக நினைக்கிறதோ ஆண் பெண் இருபாலார் தான் இருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை வகையில் இருக்காங்க தெரியுங்களா? அறிவு, பேரறிவு, நுண்ணறிவு, மெய்யறிவு, அறிவில் சிறந்தவன், அறிவில் தேர்ச்சி பெற்றவன், அறிவில் வளர்ச்சியுடையவன், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மடாதிபதிகள்,
முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லவன் கெட்டவன் அயோக்கி பையன் பஞ்சமா பாதகம் துரோக செயல் பண்றவன் மதுப்பித்தன் மாதுப்பித்தன் சூதுப்பித்தன் கொலை களவு கல் காமம் பொய் பேசுறவன் அம்மா அப்பாவை அனாதி இல்லத்தில் விடுறவன் அம்மா அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு போறவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவ பின்னாடியே போறவன் சாமியே கும்பிடாதவன் கொணசிரிப்பு சிரிக்கிறவன் அல்லப்பாரு பார்க்குறவன் மேலே பார்க்குறவன் கீழே பார்க்குறவன் தரித்திரம் பிடிச்சவன் நெகம் வெட்டாதவன் பீடை பிடிச்சவன் தெல்லவாரி தெருப்பொறிக்கு மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு உருட்டு பெரட்டு திருட்டு உத்தமி பெண் பத்தினி பெண் குலமகள் குடும்பஸ்திரீ ஒழுக்கமுடைய பெண்கள் நல்ல பெண்கள் குடும்ப பாங்கான பெண்கள் சாதனை புரியிருக்கின்ற சான்றோர்களுடைய புதல்விகள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி மலடி மூதேவி அடங்காப்பிடாரி வாயாடி வெறிஞ்சிருக்கு இன்னொரு 60 பேர் இருக்காங்க. அதை சொன்னா காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க. அப்படி இருக்காங்க. ஆனால் ஐயா அவர்களே, இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மனைவிங்க இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு காலையில் நான் கூட அடுக்குமொழி பேசி பார்த்துருக்கிறேன். நீ அடுக்கிக்கிட்டே போற முடியும். இன்னைக்கு தான் அடுக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நேற்று காலையில் மனைவி என்னை கூப்பிட்டா, மாமா இங்கே வாங்க, பைப்பில் தண்ணி வந்து 4 நாள் ஆச்சுன்னா. அதுக்கு நான் என்னமா செய்யணும்னு, மாமா அந்த பெரிய குழாய் உடஞ்சி போச்சாமா, அதனால் அரசாங்க லாரியில் தண்ணி கொண்டு வந்து விடுறாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னா. நானும் மனைவி சொன்னான்னு ஒரு குடத்தை கொண்டு போய் எம்டி குடத்தோடு நின்றுட்டு இருந்தேன். நல்ல தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பி நின்று பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாம் பாருங்க. ஒரே ஆம்பளை பொம்பளை கூட்டம் முட்டி மோதி பிடிக்கிறாங்க. நானும் என் மனைவி சொன்னாங்கங்கிற நம்பிக்கையில் உள்ள நுழைஞ்சு பிடிச்சனுங்க ஐயா. வெளியே வர்றேன், என் குடத்தையும் காணும், என் இடுப்பு வேட்டியும் காணும். பேந்த முடிச்சுட்டு போய் என் மனைவி முன்னாடி நின்ன. என் மனைவி சனியனை நீ எல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கப்பட்டு தொலைஞ்சன்னு அப்படி புடவை எடுத்து இடுப்பில் சொருவின. என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரியை நோக்கி ஓடுனாங்க. என்ன குடம் கூட இல்லாமல் ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடினேன். போன வேகத்தில் மனைவி என்ன செஞ்சா தெரியுங்களா, மழன்னு அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு 2 குடம் தண்ணீர் பரபரன்னு இது மாதிரி 6 வேட்டி உருவிட்டு வந்தாங்க. அப்படி உருவன வேட்டி 22 நீளம் போட்டு காஞ்சிட்டு இருங்க பாருங்க. என் மனைவிக்கு 2 குடம் தண்ணீர், இனிமையான நாள். எனக்கு 22 வேட்டி கிடைச்சதுங்க. அதைத்தானுங்க நான் இனிமையான நாளுன்னு சொல்றேன் ஐயா அவர்களே. ஆனா பாருங்க, என் மனைவி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவா. ஆடியில் சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்ன வருதான். இப்படியே பாடிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா, ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தானா. முந்தா நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போனங்க. அர்ச்சகர் திருநீர் சந்தனம் குங்குமம் கொடுத்தார். நான் அழகா எடுத்து நெத்தியில பூசிட்டேன். என் மனைவி திருநீரை மட்டும் பூசினவா குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாலான ஆம்பளை கட்டியிருக்கான் பார் தாலி, அதில் வச்சு அமுக்குற. ஐயா நான் எதுக்குன்னு கேட்டேன். என் மனைவி சொன்னா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த இழிச்சவாயனே புருஷனா வரணுங்கிறக்கா. ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா. ஆனால் இன்னைக்கு செய்யற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஜேபி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க. ஜேபி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில் கல்யாணம். இரவு 9 மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்சம்புல வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க. ஜேபி சந்திரபாபு கேட்டா, என்னம்மா முதல் இரவுல கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுறியான்னு கேட்டபோது அந்த பெண் சொன்னா, நான் 5 வருடமாக ஒரு வாலிபனை காதலிச்சேன், மனசார விரும்பினேன், எங்க அப்பா பிரிச்சு பெரிய நடிகர்னு உன் தலையில கட்டிட்டாருன்னு சொன்ன போது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதலனிடம் ஒப்படைச்சிட்டு வந்தார். அவங்க அப்பா சொன்னார், கேட்டாரு, மகனே சந்திரபாபு, டே நீ மிகப்பெரிய நடிகர்ரா, ஆனா எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம், ஆனா மனைவியே தானம் கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன பொழுது தந்தை முன்னாடி என்ன பண்ணார் தெரியுங்களா, அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் மடியில் சாய்வதில் இன்பம், தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பேரின்பம். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாள்னு சொன்னார். ஆனால் ஐயா அவர்களே, ஒரு புதுமையான செய்தியை சொல்றேன். என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா? உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க. ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன். ஆனால் ஒரு உண்மையான ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லை, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான். அதோடு போன போது அந்த மாப்பிள்ளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான். ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்னான். அவங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்டேன், நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவேல்.
அந்த இரவுங்க முதல் இரவு என் மனைவி அப்படியே அந்த முதல் இரவுல அழுதுகிட்டு இருந்தா. நான் என்ன பாடுனேன் தெரியுங்களா? ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் தேடுதே ஆ ஓ என்ற அந்த இரவு முதல் ஐயா அவர்களே இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளாத்தான் நான் கொண்டாடிட்டு வர்றேன். வாழ்க. ஆனா ஐயா ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன். பாருங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதி அமெரிக்காவில் இருக்கு. ஆனா அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய 3339 மொழியில் எழுதல, தமிழ் மொழியில தான் அந்த நயாகரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல அழகா ஒரு கல்வெட்டுல வருக வணக்கம்னு எழுதியிருக்கான். ஏன் தெரியுங்களா? இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்க போனார், வெள்ளக்காரர் ஒருத்தர் அங்க நின்னார். ஐயா இங்க வாங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதிக்கு முன்னாடி உங்கள் எழுத்தில் 26 ஆங்கில எழுத்துல வெல்கம் எழுதியிருக்கலாம், ஏன் எங்க தமிழ் மொழியில வருக வணக்கம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்ன போது அந்த வெள்ளக்காரர் சொன்னார், ஐயா தமிழறிஞரே, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதி எங்கள் நாட்டிலே உள்ளது, உலகத்திலேயே உயர்ந்த மொழியான தமிழ் மொழி உங்கள் நாட்டிலே உள்ளது, உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பதற்காக வருக வணக்கம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் சான்றோர்கள், அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வானிதழ் ஒன்செங்காந்தன் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உருதுநாறு அவிழ்கொத்து உந்துள் கூவிலம் எரிபுர எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான் பூங்குடசம் எருவை செருவிலை மணிப்பூங்கருவிலை பைனி வாணி பல்லினர் குரவம் பசும்பிடி வகுலம் பல்லினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குருயி புளை குறு நறுங்கண்ணி குறுகிளை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமிழ் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிக்கமல் களிமா தில்லை பாலை கல்லுவர் முல்லை புள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள் நல்ல தாளை தளவம் முள்தாட்டாமரை ஞாழல் மவ்வல் நருந்தன் கோவிடி சேடல் செம்மல் சிறு சங்குரளி கோடல் கைதை கொங்குமுதர் நறுவாலை காஞ்சி மணிக்குலைக்கல் நெய்தர் பாங்கர் மராம் பல்பூம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாகை சுடற்பூந்தோன்றி நந்தி நரவம் நறும்புன்னகம் பாரம் வீரம் பைங்குறுங்கத்தி ஆரம் கால்வை கடியிரும் புன்னை நரந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிருங்குருந்தும் வேங்கையும் இந்த 99 மலர்களோடு என் உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து 100 பூக்களோடு இந்த அரட்டையரங்க ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது பணிவான கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவின் பெட்டகம், அறிவின் களஞ்சியம், அறிவுக்கோர் துருவ நட்சத்திரம், அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள். இந்த கனிமொழி, கவிமொழி, கண்ணல் மொழி, காவிய மொழி, தென்மொழி, தேன்மொழி, தெவிட்டாமொழி, தேயாமொழி, என்னுடைய சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்கவேலே நீ வாழ்க வாழ்க. அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசித்தம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மாயில்யம் மகம் உத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனிச்சம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று அத்தனை 27 நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று 12 ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரனவனை கண்டால் குமலகத்தில் புலி கண்ட பசு போல் ஆவர் என்று என்னுடைய புலிப்பாணி பாடினானே, அத்தனை கோள்களை பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ், என்னுடைய செவ்வாயை, என்னுடைய தமிழ் தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்க என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறேன்.